எம்போக்ஸ் வைரஸ் அல்லது குரங்கம்மை நோயை தடுப்பதற்கான MVA-BN தடுப்பூசியின் மொத்தம் 2220 டோஸ்கள் நேற்று நாட்டிற்கு வந்தடைந்ததாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பரில் அறிவிக்கப்பட்ட ஆசியான் கோவிட்-19 நிதியத்தின் விளைவாக இந்த தடுப்பூசி பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் குரங்கம்மை நோய் தொற்றின் அபாயத்தில் உள்ள 1100 நபர்கள் மட்டுமின்றி சுகாதார அமைச்சின் முன்கள பணியாளர்களும் பயனடைவார்கள். இந்த தடுப்பூசி திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொற்றுநோய் அபாயத்தில் உள்ள குறிப்பாக சுகாதார பணியாளர்களை பாதுகாப்பதாகும் என்று ஜுல்கிஃப்லி தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். தடுப்பூசிகள் வழங்குவது மருத்துவ நிபுணர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் மட்டுமே இருப்பதோடு பொதுவாக தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மலேசியா விரைவில் கிருமியை துடைத்தளிக்கும் டேகோவர்மாட் வைரஸ் தடுப்பு மருந்து தீபாக்ஸ் மற்றும் எம்பாக்ஸ் வைரஸுக்கான MVA-BN தடுப்பூசி விநியோகத்தை பெறும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறியிருந்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் கிளேட் 1B என்ற புதிய வகை எம்பாக்ஸ் கிருமிகள் அண்டை நாடுகளுக்கும் பரவியதை தொடர்ந்து குரங்கம்மை நோய் உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது.